எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிறது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, முடிவில்லா புகழ். இப்போ எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது சாத்தியம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் குறவு தான். ஆனால் சாத்தியப்படுத்திக்கலாம். நம்ம நிலைக்கேற்றவாறு நம்ம இதை சாத்தியப்படுத்திக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது, காலத்தால் அழியாமல் நிலை பெற்று மற்றவர்களால் நினைவு கூறப்பட்டு போற்றப்படுகின்ற ஒரு தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முடிவில்லா புகழ். அதாவது எண்ட்லெஸ் ஃபேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒருவருடைய நினைவுகள் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை மற்றும் அதனுடைய மரபுத்தன்மை எப்படி ஒரு ஆள்கிட்ட இது பாசிபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவருடைய சாதனைகள், ஒருவருடைய கண்டுபிடிப்புகள், அவர்களுடைய முயற்சி, இன்னொன்று அவர் இந்த உலகத்திற்காக தந்த பங்களிப்புகள், இதெல்லாம் தான் காலத்தை மீறி இந்த உலகத்தில் அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மையாட்ட நம்ம பார்க்கப்படுறோம். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல போயாச்சுன்னா, நம்ம மகாத்மா காந்தியினுடைய பங்களிப்பு, அவர் இந்த உலகத்துக்காக தந்த பங்களிப்பு இன்னைக்கு மட்டும் இல்லை, எத்தனை தலைமுறை எடுத்தாலும் அவருடைய புகழும் பங்களிப்பும் அவருடைய கடுமையான உழைப்பும் என்றைக்குமே பேசப்படும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம ஐயா திருவள்ளுவர் அவர்களுடைய செயல், அதாவது எவ்வளவோ புலவர்கள் இருக்கலாம், ஆனால் திருவள்ளுவர் இந்த மனித குலத்திற்காக மனிதனுடைய வாழ்க்கை தன்மை, மனிதனுடைய வாழ்வியல் கோட்பாட்டை எப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே அவர் இந்த உலகத்துக்கு அந்த பங்களிப்பை கொடுத்துருப்பாரோ, அது உலகம் முழுதும் என்று போற்றப்படுகிற ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இந்த புகழ், இது போன்ற புகழ் மரபுத்தன்மை வாய்ந்ததாக அழியாமல் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பங்களிப்பு கொடுக்குது. இந்த புகழானது ஒருவருடைய பௌதீக மரணத்திற்கு பின்னரும் அவரை மக்களுடைய மனதிலும் வரலாற்றிலும் உயிர் பெற்று உயிரோட்டமாகவே இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. இது என்னன்னா, அந்த மனிதருடைய சாதனைகள், அவருடைய படைப்புகள், அவருடைய ஆற்றல் செயல்முறைகள், இது எல்லாமே அவரையும் கடந்து நிகழ் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் மனதிலும் அவர் இடம் பிடித்து, மேலும் அடுத்த தலைமுறையினருடைய வாழ்க்கையிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பங்களிப்பு இந்த ஒரு தன்மைக்கு இருக்குது. இந்த புகழானது, இது எல்லா புகழையும் நான் சொல்லலை, புகழ்னு சொல்லக்கூடியது டெம்பரரி புகழ் கூட இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இப்போ வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தேடுவதற்காக சிலர் எப்படின்னா, நம்மளுடைய புகழ் நம் மரணத்திற்கு பிறகும் இது எல்லாருடைய மனசிலும் இது பேசப்படக்கூடிய பேச்சு பொருளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில புகழை அவங்க நிலைநாட்டலாம். இது டெம்பரரி இம்மோர்டல். இது சாத்தியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த புகழானது அதிகம் நிலைத்திருக்குமான்னு கேட்டால் ரேர். இது கொஞ்ச நாளுக்கு இருக்கும். அதாவது நிறைய பேர் பெருமைப்படட்டும், இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், பலர் மனதை பாதிச்சிடலாம். அதனால் நான் எக்ஸாம்பிள் கொடுக்கல. டெம்பரரி புகழ் நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை புகழ் சேரணும் அப்படின்னு இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் தான் மகாத்மா காந்தியை சொன்னேன். அவர் புகழுக்காக அவர் பாடுபடலை, மற்றவர்களுடைய வாழ்வியல்
தன்மையை நிலைநிறுத்தணும்னு அவர் பாடுபட்டார். இன்னும் அவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவி இருக்குது. இது மாதிரியான புகழ் தான் அடுத்த தலைமுறையும் பாதிக்கும் வண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு புகழ். புகழ் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமானதாக ஒன்றா இருந்தாலும், அந்த புகழ் ஒரு ஆள் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மகிழ்ச்சியையோ அல்லது வெறுமைத்தன்மை, உள்ளத்தின் ஒரு வெறுமைத்தன்மையையோ இந்த புகழ் போக்குமா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது சாத்தியப்படாது. அது சாத்தியக்கூறாக நம்ம எடுத்தோன்னா இந்த புகழ் அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ இந்த தனிப்பட்ட மனிதனுடைய ஆத்மார்த்தமான பல மக்களின் தொடர்புகளும் மனித உறவுகளும் தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் தனிமைன்னு சொல்லக்கூடிய வெற்றிடத்தையும் அது நிறைவு செய்கிறது. ஆனால் அது புகழுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிருக்கு. புகழ் அடைந்த ஒருவனால் தனிமையும் வெறுமையையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சுருக்கமாக சொல்ல போயாச்சுன்னா, முடிவில்லா புகழ் அப்படின்னு சொல்லும்போது ஒருவருடைய சாதனைகள் மற்றும் அவருடைய செயல்களின் தாக்கங்கள் இந்த பூமி நிலைத்திருக்கும் வரையில் அவர் தன் மரணத்திற்கு பிறகும் அனைவரால் பேசப்படக்கூடிய ஒரு பேச்சு பொருளாக மட்டுமல்லாமல் வரலாறாகவும் நிலை பெற்று இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. முடிவில்லா வாழ்விற்கு மூலதனம் தாங்களே. இன்று தாங்களின் புகழ் அழிவில்லா வாழ்விற்கு அஸ்திவாரமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டும். நன்றி, வணக்கம்.